போலீஸ் சேவையில் வந்து 2500க்கு மேற்பட்டவர்களை இணைத்துக் கொள்றதுக்கான நடவடிக்கைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த அடிப்படையில் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அதாவது உதவி பரிசோதகர்கள்னு சொல்லுவோம், இந்த போலீஸ் 2 வேலைகளுக்குமான 2500 போலீஸ் உத்தியோகர்களை இணைத்துக் கொள்றதுக்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுதுன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சரினால் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிந்த அளவு நீங்கள் போலீஸ் சேவைக்குள்ளே இணைந்து கொள்றதுக்கு எதிர்பார்த்திருக்கிறீர்கள், அரசு சேவைக்குள்ள இணைந்து கொள்ள எதிர்பார்த்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த 2500 அரசு உத்தியோக போலீஸ் சேவையில் இணைச்சு கொள்றதுக்காக காத்திருக்கிற இந்த நடவடிக்கை வந்து தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லி இதில் வந்து தமிழ், சிங்களம், முஸ்லிம்ஸ் என அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கினதாகத்தான் இந்த போலீஸ் சேவை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பு வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லியும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் காலத்தில், அதாவது இந்த சேவை, இந்த இணைப்பு இடம்பெற்றதுக்கு பிறகு, இந்த 2500 பேரையும் தொழிலில் இணைச்சதுக்கு பிறகு மீண்டும் இன்னும் 2500 பேர்களுக்கு, அதாவது மொத்தமாக 5000 போலீஸ் உத்தியோகர்கள், கான்ஸ்டபிள்ஸ், உதவி பரிசோதகர்னு சொல்ற 2 பதவிகளுக்குமான மேலும் 2500, அதாவது மொத்தமாக 5000 போலீஸ் சேவைகளுக்கான வேலை வாய்ப்புகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து அரச சேவையில் இதுவரைக்கும், அதாவது 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்து எந்த ஒரு அரசு சேவைகளுக்கும் நிரந்தர உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படன்றதற்காக எதிர்வரும் காலங்களில் ஆக குறைந்தது 30,000 அரசு சேவை நிறுவனங்களுக்கான அரசு அமைச்சுக்கள், அரசு திணைக்களங்கள் மற்றும் ஏனைய அரசு கம்பெனிகளுக்கான ஊழியர்களை, அரசு நிரந்தர நியமனங்களை வழங்குறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் முடிந்தளவு யார் அரசு தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்து இருக்கின்றீங்களோ, அரசு தொழில் வாய்ப்பு எதிர்பார்த்து இருக்கின்றவர்களுக்கான அறிவித்தல்கள் கட்டாயம் வந்து 3 மொழிகளிலேயும் அரச ஊடகங்களின் மூலம் அறிவிக்கப்படும். ஆகவே அந்த ஊடகங்களை நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளை வந்து பத்திரிகையாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியாக இருக்கலாம், அரச வானொலிகளாக இருக்கலாம், இல்லை ரூபவாணி கூட்டுத்தாபனங்கள் போன்ற அரச நிறுவனங்கள் மூலம் இது அறிவிக்கப்படும். அது மாத்திரம் இல்லாமல் அரசனுடைய அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைவாக இந்த நடவடிக்கை இடம்பெறதால முடிந்த அளவு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த நடவடிக்கைகள், இந்த விடயங்களில் வந்து மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் தான், அரசாங்கம் வெளியிடப்படுகின்ற எவ்ரி ஃப்ரைடே வந்து என்ன, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து அரசாங்கத்தினால் வந்து இந்த வர்த்தக மானியம் ஒன்று அறிவிக்கப்படும். இந்த அரச வர்த்தக மானியம் முடிந்தளவு அதை நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அல்லது வந்து உங்களுடைய பிராந்திய லைப்ரரிஸ், அரச நூலகங்களில் வந்து இலவசமாக காட்சிப்படுத்தியிருப்பினும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அரச வேலை வாய்ப்புகளுக்கான நடவடிக்கைகள் என்ன இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் அங்கே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். ஸோ முடிந்த அளவு இந்த அரசனுடைய இந்த விடயங்களை நீங்கள் உற்று நோக்கிக்கும், இந்த வர்த்தகமாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த அரச வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதுக்குள்ள உள்நுழைறதுக்கான வாய்ப்புகள் அதிகளவாக இருக்கும். நான் அண்மையில் வந்து இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையற்ற பட்டதாரிகள் வந்து வேலை வாய்ப்புக்காக மட்டக்களப்பு மற்றும் ஏனைய பகுதிகளில் வந்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்துச்சு. உண்மையாக இந்த இடத்துல வந்து அரசாங்கம் வேலை வாய்ப்பு வழங்கணும்ன்றது ஒரு விடயம் வந்து, ஆனால் 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் இந்த நவீன ஏஐ இந்த காலப்பகுதியில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அரசனுடைய வேலை வாய்ப்புகளை மட்டும் எதிர்பார்த்து இல்லாமல் எங்களுடைய சுய முயற்சியாலே முடிந்தளவு ஒரு வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்றது, அல்லது சுய தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி தான். முடிந்தளவு இந்த அரச வர்த்தக மானியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த போலீஸ் திணைக்களத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுகின்ற எதிர்வரும் காலங்கள் 2500 பேர் சேர்த்துக்கொள்ள எதிர்பார்க்கணும். ஆகவே முடிந்தளவு இதில் ஆர்வம் உள்ளவர்கள், இதில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிறார்கள், முடிந்தளவு நீங்கள் இந்த வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஸோ தொடர்ந்து இவ்வாறான வேலை வாய்ப்பு தொடர்பான வீடியோஸை பார்க்குறது சசி எஸ்எல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நெஞ்சிருந்த அனைவருக்கும்.